தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குணமினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இன்று எதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, ராசி மண்டலத்தில் மிதுன ராசியை பற்றி இன்று நாம் சிந்திக்க போகிறோம். இது சரமண்டலத்தில் உள்ள உபயராசி. அப்போ உபயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விட்டு விட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு இன்பமாக துன்பமாக இருந்தாலும் நிரந்தரமாகவும் இல்லாமல் வேகமாகவும் இல்லாமல் அப்பைக்கப்ப அந்த கடல் அலையை போல் நம்ம சொல்லுவோம்ல, காற்று எப்படி நமக்கு இது ஒரு காற்று ராசி. அதனால் காற்று எப்படி தொடர்ந்து வீசாது. இப்போ தென்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தென்றலை குறிக்கக்கூடிய காற்று. இப்போ மேஷம் பார்த்தீங்கன்னா, மேஷ ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப காலம் இல்லையா, வெயில் காலம். அதுக்கப்புறம் ஆனி மாதம் உங்களுக்கு வரும்போது என்ன, அந்த வெப்பம்லாம் குறைந்து இதமான ஒரு காற்று நமக்கு கிடைக்கக்கூடிய காலம். அப்போ இது ஒரு காற்று ராசி. இதனுடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெண்கள் ஒன்றாக இணைந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவம் இதனுடைய சிம்பிள். அப்போ மிதுன ராசி சரராசியில் உள்ள ஒரு உபயராசி. இது ஒரு காற்று ராசி. இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராசியினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசியாக நாம் இதில் கருதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொலைத்தொடர்பு துறை அப்படின்னு சொல்கிறது, தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லலாம், தூது போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடியது, அதாவது ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவுக்கு அயல் மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த மிதுன ராசியினுடைய அடிப்படையை குறிக்கும். ரெண்டாவது, சந்தோஷத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அம்சமாக மிதுன ராசி இருக்கு. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். அப்போ மிருகசீரிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏக்கத்தினுடைய ஒரு வழிபாடு, ஆசையினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருவாதிரை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையினுடைய பேலன்ஸு தன்மைகளை குறிக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் வாழ்வினுடைய பயணத்தை தொடர்ந்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை புனர்பூச நட்சத்திரம் சொல்லும். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் இவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு இவங்க நினச்சாங்கன்னா, சில நேரத்தில் தங்களே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ரெண்டாவது, பொருளாதார நிலையிலே இவங்க சிந்திச்சாங்கன்னா, எதையோ ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை பெற மாதிரி ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்கு அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கலைத்துறை இவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும். மேக்சிமம் கலைத்துறையிலே இவங்க பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒருவர் மாதிரி இன்னொரு பேசுகிறாங்க இல்லையா, இந்த மிமிக்ரி, இதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இவங்க என்னென்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நாசுக்காக ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வளைச்சி பேசாமல் ஒரு கலைநயத்தோடு அதை உருவகப்படுத்தி ஒரு அருமையாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்கள் இருப்பாங்க. இவங்க அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் இவங்களுக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கும். ரெண்டாவது மைக்கு பிடிச்சி பேசுகிறதே இவங்களுக்கு ரொம்ப ஒரு அமைப்பில் சிறப்பான ஒரு தன்மையில் இருக்கும். ரெண்டாவது, நண்பர்கள் வட்டம் இவங்களுக்கு ஓரளவுக்கு நெருங்கி இருக்கிற வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் நண்பர்களால் இவங்களுக்கு ஒரு கசப்புணர்வு இருக்கலாம். அந்த நண்பர்களே இவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்து சில நேரங்களில் பாதகமாக போய் இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். இவங்க மிதுன ராசி நேயர்கள் எளிதில் ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இவங்க ஆசைப்பட்டதுனால வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கலாம். அதனால் இவங்க யாரையும் எளிதில் நம்பி விடக்கூடாது மிதுன ராசி நேயர்கள். ஆனால் இவங்க யாரையும் வேகமாக நம்பி அவங்க கூட பயணித்து பின்னால் கஷ்டத்தை அனுபவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்.
ரெண்டாவது இவங்க பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களோடு இவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சகோதர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு அவ்வளவா ஒரு சப்போர்ட்டடாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்காது. மேலும் நம்ம வந்து மிதுன ராசியில் வந்து காலங்கள் அப்படிங்கிற சொல்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க வந்து இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரே பூர்வீக சொத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி போய் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அமைந்தா நல்லா இருக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியில வர்றது இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்க வந்து வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அதே சமயத்துல வந்து சந்தோஷமான ஒரு அனுபவங்களும் இவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது இவங்களுடைய மிதுன ராசியினுடைய திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. தப்பு செய்யலை அப்படின்னு நம்ம நினைச்சாலும், ஆனால் அந்த சூழ்நிலையை வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா தப்பு செஞ்ச மாதிரியே இருக்கும். இது யாரும் வந்து எளிதில் வந்து மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட வந்து பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து உள்ளன்போட பழகினாலும் சில நேரத்தில் அது ஒரு பிரச்சனை கேள்விக்குரிய ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் வந்து ஒரு விஷயத்தை வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னா மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். நாட்டியத்துறை வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும். டான்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது ரொம்ப டச் இல்லைன்னா கூட ஒரு சிலருக்கு வந்து தாங்களே வந்து அந்த ஆர்வத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நடனத்தில் டான்ஸில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நடனங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு படிப்பு இருக்கும். படிப்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நாலேஜ் உள்ள பர்சனாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை வேகமாக கிரகித்து செயல்படக்கூடிய ஆற்றலும் வந்து மிதுன ராசிக்கு இருக்கும். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கணும். ஒரு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு அமைப்பை இவங்க உருவாக்கிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வந்து உயர்ந்து நிற்க வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் இவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னாலாம் இருக்க முடியாது. சில நேரத்தில் ஒரு எமோஷனல் பர்சனாக இருப்பாங்க, சில நேரத்தில் ஜனநாயகமாக இருப்பாங்க, சில பார்த்தீங்கன்னா மூடு அப்செட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே கலந்து இவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன இவங்களால செயல்படும் அப்படின்னு ஒரு ஸ்டெடி மைண்டில் இவங்களால நின்று ஒரு காரியத்தை செய்யணுங்கிறது ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்க தன்னை வழிநடத்தக்கூடிய அமைப்பை இவங்க சரியான முறையில் டிசைட் பண்ணேன்னா இவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் போகும். இல்லைன்னா வந்து இவங்களுடைய உறவுகளும் சரி, இவங்களுடைய பொருளாதார நிலைமையும் சரி, கொஞ்சம் ஒரு இக்கட்டான நிலைமையை உருவாக்கக்கூடியதான். ஆனால் சந்தோஷத்துக்காக எதையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இவங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். இல்லற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை வந்து சரியாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதனால் இல்லறத்தில் இவங்களுக்கு அதிக நாட்டத்தை விட நட்பு வட்டத்தையும் காதல் வட்டத்திலையும் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க எந்த ஆலயத்தை வழிபடலாம், எந்த தெய்வத்தை உணர்ந்து செயல்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்து ராசியாக இருக்கிறதுனால நடன தத்துவத்தை அசைவு தத்துவத்தை உள்ள அமைப்பு இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து சிதம்பரம் நடராஜரை வழிபடுவதும் அதனுடைய தத்துவங்களை புரிந்து கொண்டு அதனுடைய மந்திர ஜபம் இந்த மாதிரி செய்வதன் மூலயமா இவங்க வாழ்க்கை தரம் உயரும். ஏன்னா காத்து ராசிங்கிறது என்ன அப்படின்னா மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனவே இவங்க வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல குருமார்கள்கிட்ட போய் இவங்க ஒரு மந்திர தீட்சை வாங்கி அவங்க அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தால் இவங்களுடைய அந்த ஆசைகள் எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாட்டில் அடங்கி ஒரு ஒழுக்க நிலையை கொண்டு இவங்களுடைய தராதர மேம்பாட்டை உயர்த்தி கொள்வதற்கு
இது சப்போர்ட் பண்ண. ஏன்னா இவங்களுடைய மனம் வந்து ஒரு அலைபாயக்கூடிய மனம் அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு நம்ம இதை சொல்கிறோம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய மனம் வந்து ஒரு சபலம், ஒரு சலனம், இது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மிதுன ராசி. அதனால தான் இவங்க வந்து இந்த மந்திர ஜபத்தின் பண்ணுவதன் மூலிமா இவங்களுடைய நிறைய இவங்க வந்து புத்தகங்கள் படித்து ஒரு தங்களை வந்து முன்னேற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இவங்களுக்கு இளமையான வயதிலே வந்து அந்த ஆசைகள் வந்து என்ன, காம உணர்வுகள் வந்து இவங்களுக்கு எளிமையான வயதிலேயே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து இவங்க அதை கட்டுப்படுத்திக்கணும். ஆசைங்கிறது என்ன அப்படின்னா உடல் ரீதியாகவும் நம்ம வந்து சொல்லிட முடியாது. மன ரீதியாகவும் நம்ம வந்து ஆசைகள் நினைச்சதை வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறது அந்த பிடிவாத குணம்லாம் கொஞ்சம் சின்ன வயசுலேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டான பர்சனாக இருப்பாங்க. எப்போ இவங்க வயலண்ட் ஆகுங்கன்னே தெரியாது. அப்போ வயலண்ட் ஆனாங்கன்னா அப்படியா இவங்களா இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சைலண்ட்டாகவும் இருக்கிறதுலையும் இருப்பாங்க, அதே சமயத்தில் வயலண்ட் ஆகிறதுலையும் ரொம்ப எமோஷனல் பர்சனாக இருப்பாங்க. இவங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் வெளிக்காட்டுவாங்க. கோபத்திலேயோ அல்லது அழுகையிலேயோ வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் இவங்க வந்து தங்களை கட்டுப்படுத்திக்கூடிய மனநிலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மனநிலையை தான் இவங்க வந்து முதல்ல பாதுகாக்கணும். இப்போ அந்த மனநிலையை பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்க வந்து அந்த நல்ல செய்திகளை படிக்கிறது, நல்ல நண்பர்களோட இணைந்து தங்களுடைய சுக துக்கங்களை வந்து பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான நண்பரோட பழகணும். இல்லைன்னா அது வந்து இவங்களுக்கு மைனஸாக போய் அது ஒரு குறையாக போயிடும். இவங்க போய் அந்த இவர்களுடைய நண்பர்கள் வந்து அந்த கேரக்டரை போய் 4 இடத்துல சொல்லி இவங்களுக்கு அவப்பேர் வாங்கி தர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நண்பர்கள் வட்டம் இவங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சதுன்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். திரைத்துறை சார்ந்ததில் வந்து இவங்க வந்து எந்த விதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக இவங்க வந்து அந்த இந்த சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து போனாங்கன்னா இவங்களால நிலைச்சு நிற்க முடியாது. இவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இவங்க அந்த பணத்தை கொண்டு வேற ஏதாச்சும் வந்து இப்போ சீட்டு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்காங்க, அதே மாதிரி வந்து இந்த பலகார சீட்டு போடுறது, இந்த ஏழை சீட்டு நடத்துறது, இந்த மாதிரி சீட்டு விஷயங்கள்லாம் இவங்க வந்து நண்பர்களோடு சேர்ந்து உறவுகளோடு சேர்ந்து நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து மைனஸாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவங்க முதலீடு இல்லாமல் செய்யக்கூடிய கமிஷன் தொழில் இவங்க செய்யலாம், நல்ல பலனை தரும். இந்த புரோக்கர் வேலை அப்படின்னு சொல்கிறதுல வந்து திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இங்கே போனாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும். அப்போ இவங்க தொழில் செய்கிறதா இருந்தால் முதல்ல என்ன ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால் வந்து இவங்க வந்து வேலைக்கு போகலாம், அல்லது கமிஷன் முதலில்லாத கமிஷன் தொழில் செய்யலாம், அல்லது வந்து இந்த திரை சூழ்ந்த மேடை பேச்சு, திரைத்துறை சார்ந்து இந்த மாதிரி மீடியாக்கள் சம்மந்தமாக இவங்க போகலாம். திருமண சம்மந்தமான விஷயங்கள்லையும் கூட இவங்க வந்து அந்த ஈவெண்ட்டெல்லாம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். இது இவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். மேலும் இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் குருவாக இருக்குது. அந்த குரு 8ல் போய் நீசமாகக்கூடிய அமைப்பு. இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல குரு போய் நீசமாகறாரு இல்லையா? அதனால தான் வந்து இவங்களுடைய நட்பு வட்டம், உறவு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொருளாதாரம் கையில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். இவங்களுடைய பொருளாதாரம், இவங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை இவங்க தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோடு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ இந்த மிதுன ராசிக்கு குறிக்கிறேன். அதனால் வந்து இவங்க வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலயமா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நல்ல முறையில் அமைச்சிக்க முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.